தந்தையாரை தெரிந்து வைத்து அவருக்காக இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது நன்றி. 40வது வருடம் ஆற்றுகின்றோம். 40 வருடங்கள் சேர்ந்திருக்கின்றது. இந்த 40 பருவ காலமும் நானும் பல தடவை சிந்தித்து பார்ப்பதென்று இவர் கொல்லப்பட்டதற்கான காரணம் என்ன, பின்புதான் எனக்கு ஒரு நல்ல அறிவு வந்தது. இவர் மாத்திரமல்ல, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மடம் தாங்கள் கொல்லப்படுவது ஏன், கொல்லப்பட்டது இடம்பாக என்று காரணமே தெரியாமல் வந்தவர்கள் எங்களுடைய இந்த போராட்ட வரலாறு பலர் இருக்கின்றார். உதாரணங்கள் இருக்கின்றார். எனது தந்தை மாத்திரமல்ல, பலர். இந்த போராட்டம் திசை மாறி போனதற்கு இப்படியான காரணங்கள் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கின்றன. எங்களுடைய போராட்டத்தின் வரலாற்றிலே அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு தங்களை இந்த போராட்டத்திற்காக அர்ப்பணித்த போராளிகள், பொதுமக்கள், அரசியல் தலைவர்கள் என்று பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் போராளிகளை எடுத்துக்கொண்டால் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை உயிரை தியாகம் செய்கின்றே. ஆனால் ஜனநாயக நீரோட்டத்திலே, இந்த போராட்ட வரலாற்றிலே தடம் பதித்த பலர் அவர்கள் தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். இருந்தால் அதிலே பலருடைய இறப்பு, அது என்னுடைய தந்தையாக இருக்கலாம், ஆளால் அண்ணன் அவருடன் சேர்ந்து தன்னுடைய உயிரை இருந்தவர், அது ஆளால் அண்ணையாக இருக்கலாம், அல்லது அமுதண்ணையாக இருக்கலாம், யோகசனையாக இருக்கலாம். இப்படியான பலர், தங்கத்துறை அண்ணன் திறக்கிலே, இப்படியான பலர் தங்கள் தமிழ் மக்களுடைய தேசிய விடுதலைக்காக மிக நீண்ட காலம் தங்களை அர்ப்பணித்து செயற்பட்டவர்கள், சேவைகள் செய்தவர்கள், உண்மையிலே அர்ப்பணிப்புடன் செயற்பட்டவர்கள். இப்படியாக இந்த பலருடைய இறப்புக்கு அல்லது கொலைக்கு காரணம் கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டம். தெரியாது. நான் இயக்கத்திலே நீண்ட காலம் இருந்தும் கூட எனக்கே அதை இன்னும் அது எப்படி கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருக்கிறது. அவங்க தன்னுடைய அக்கா மங்கையர்கரசி அக்கா என்னை அவர்களுடன் இந்த காலத்தில் என்னை காணுற நேரங்களிலே அடிக்கடி கேட்டுக்கொள்வார், இது ஏன்டாப்பா, என்ன காரணம்? அவர் தன்னுடைய கணவராக கொல்லப்பட்டதற்கான காரணம் என்னன்னு இருப்பான். ஏன்னாங்கிறது எனக்கும் தெரியாது. இப்படியான நிலைப்பாடுகள் இது பொதுவாக எல்லா போராட்ட வரலாறுமே இருக்கின்றது. தலைவர் பேசுகின்ற போது அந்த பாலஸ்தீன விடுதலை போராட்டத்திலே நாங்கள் சென்று பங்கு கூறியிருந்தால் அங்கும் இப்படியான விஷயங்கள் நடந்திருக்கின்றது. போராட்ட வரலாற்றிலே, வரலாறுகளிலே இவைகள் நடக்கின்ற விஷயமாக இருந்தாலும் எங்களுடைய போராட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு எந்த விதமான ஒரு தீர்வுமின்றி, ஒரு சரியான தீர்வுமின்றி முடிவுக்கு வந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். என்று பார்த்தீர்கள் என்றால், நேற்று கஜேந்திரகுமார் அவர்கள் தலைக்கின்ற போது அவர் விஷயத்தை சொன்னால், பண்டையிலே அவர் பாராளுமன்ற குழுவாக இந்திய பாராளுமன்றத்தில் சென்றிருந்தார். இந்திய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் கூட தமிழ் மக்கள் தங்களுடைய தமிழ் தேசிய உணவை விட்டுவிட்டார்கள் என்ற ஒரு எண்ணப்பாட்டுக்கு வருகிறார்கள். எப்படி என்று பார்த்தால், வடகிழக்கிலே இருந்து தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களில் 8 பேர் இன்று ஆட்சி செய்கின்ற ஒரு கட்சியை சேர்ந்தவர், ஜேவிபி கட்சியை சேர்ந்தவர். அவர்கள் தமிழர்களே பிரசாரம் செய்கின்றார்கள். இப்போது தமிழ் பிரச்சனை கிடையாது, புதிய அரசாங்கம் வந்துவிட்டது, எல்லாம் புதிதாக நடக்கிறது
ஆனால் இங்கு இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு நன்றாக தெரியும். நான் பொருளாதாரத்தை கூறவில்லை, அதுவும் அப்படித்தான் இருக்கின்றது. எங்களுடைய பிரச்சனையிலே ஏவிபி எந்த விதமான ஒரு சரியான பாதையிலே செல்லவில்லை. அதை செல்வதற்கான எண்ணமும் அவர்களுக்கு இல்லை என்பது உங்கள் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். இவர்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டதை உலகம் முழுக்க ஒரு பிரச்சாரமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு விட்டன, அல்லது ஏவிபி அரசை தமிழ் மக்கள் உறுதியாக நம்பிய காரணத்தினால்தான் தங்களுக்கு வாக்களிக்கிறார்கள் என்ற பிரச்சாரத்திற்கு மாத்திரம்தான் இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பிரசன்னம் பாராளுமன்றத்தில் என்றான அரசியலில் என்றான இன்று இருக்கின்றது என்பதை எனக்கு தெரியவில்லை. எவ்வளவு வீதம் தமிழ் மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள், தாங்கள் விட்ட தவறை எவ்வளவு தூரம் உணர்ந்திருக்கின்றார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. மிக பழம்பெருமை கட்சியாக இருந்திருக்கக்கூடிய தமிழரசு கட்சி கூட, இந்த விடுதலை போராட்டத்துக்கு முன்னோடியாக இருந்திருக்கக்கூடிய தமிழரசு கட்சி கூட வடக்கிலே எடுத்துக்கொண்டிருந்தால் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கண்டிருக்கிறோம். நாங்களும் கண்டிருக்கின்றோம். அது முதல் வடக்கிலே கண்டிருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு ஆசனம், அவர்களுக்கு 2 ஆசனம், இப்படியாகத்தான் கிடைத்திருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்கள் இந்த தங்களுடைய இந்த தவறை திருத்திக் கொள்ளாத வரையும் இது ஒரு மிகப்பெரிய சிக்கலா சர்வதேச ரீதியாக. ஏனென்றால் இன்று இருக்கின்ற இந்த போராட்டம், இன்று அல்ல அன்று கூட, அது அண்ணன் அமுதலிங்கமாக இருக்கலாம், அல்லது தந்தை செல்வாயகம் இருக்கலாம், அல்லது என்னோட சொந்தை சோவியத் அல்லது இடதுசாரி நாடுகளிலேயாக இருக்கலாம். அவர்களுடைய பிரசாரம் முழுக்க தமிழ் மக்களுடைய விடுதலை சம்பந்தமான, அவர்களுடைய விடுதலை சம்பந்தமாக அங்கு மிக ஆர்வமாக கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கான உதவிகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது அதை ஒரு விஷயமாக எடுத்து பேசுகின்ற ஒரு நிலைமைகள் கூட இருந்திருக்கின்றது. முதலாக இந்திரா காந்தி 83ஆம் ஆண்டு கலவரத்திற்கு பின்பு இங்கு ஒரு ஜெனோசைட், இனப்படுகொலை நடந்திருக்கின்றது அவவே கூறுகின்ற ஒரு நிலைமை இருந்திருக்கின்றது. இன்று அந்த இந்திய நாடு கூட முழுமையாக ஒரு மாற்றம் அடைந்திருப்பதை, அல்லது டெல்லி தமிழ்நாட்டிலேயும் சரியாக குறைவாக இருக்கிறது. இதற்கெல்லாம் நாங்கள் தான் காரணமாக இருந்து கொண்டு இந்தியாவையோ அல்லது வேறு யாரையோ குறை சொல்வது பிரயோசனம் இல்லை. ஏனென்றால் இங்கும் கூட மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கின்றது. இந்த மாற்றம் தமிழ் மக்களுடைய இந்த விடுதலை வேட்கையை பின்னுக்கு கொண்டு சென்றிருக்கின்றது. இதை நாங்கள் எல்லாருமே நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொள்ளத்தான் நிச்சயமாக எங்களுடைய விடுதலை போராட்டத்தை அல்லது விடுதலையை நோக்கி, விடுதலை என்று நான் கூறுவது ஈழ விடுதலை, ஈழத்தை அல்ல, ஒரு நியாயமான ஒரு அரசியல் பகிர்வை பெறுவதற்கான முன்னோடி நடவடிக்கைகள், அதை ஆவது நாங்கள் செய்வதற்கு நிச்சயமாக தமிழ் மக்கள் மத்தியிலே ஒற்றுமை கொண்டு இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமை நிச்சயமாக ஒரு தமிழ் தேசிய ரீதியிலே செல்ல வேண்டும் என்பதுதான் உண்மையான விஷயம். இதை நாங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இது சில வேளைகள் பொதுமக்களுக்கு இந்த விஷயங்கள் உணர்வது கஷ்டமாக இருக்கும். என்றால் நாங்கள் தான் இந்த சர்வதேச அரசியலே தலைவர்களாக இருக்கலாம், அல்லது ராஜதந்திரிகளாக இருக்கலாம், அவர்களுடன் தொடர்ந்து ஒரு தொடர்புகளை இருக்கின்றவர்கள் இருக்கின்ற போது அவர்கள் கூறுகின்ற விஷயங்கள் நன்றாக இருக்கின்றது. அதுவே ஒரு மிக முக்கியமான விஷயம். இங்கும் கூட தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் அது நிச்சயமாக அந்த பாதிப்பை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மக்கள் மத்தியிலேயே இருக்கக்கூடிய அந்த தமிழ் உணர்வுகள் குறைந்து, தமிழ் தேசிய உணர்வு குறைந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தமிழ் மக்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது. இதை திருத்த வேண்டும் என்பதிலே நாங்கள் கவனமாக செயற்பட வேண்டும். செயற்படுவதன் மூலம்தான் நாங்கள் எங்களுடைய அந்த பாதையை சரியாக கொண்டு செல்ல முடியும் என்று நான் நம்புகின்றேன். இது இங்கு பேசிய தலைவராக இருக்கலாம், அல்லது தன்பாளனாக இருக்கலாம், மிக சிறப்பாக ஐயா பழைய இடதுசாரிகளை பற்றி மிக தெளிவாக சிறப்பாக சொன்னார். அன்று மக்களை பார்த்தீர்கள் என்றால் எனது தந்தை கூட மிக சிறப்பாக இடதுசாரி
போக்கிலே கொண்டவராக இருக்கலாம், அல்லது அந்த அமுதலிங்கமாக இருந்தால் என்ன, எங்களுடைய கருத்துத்துறை தோற்றவர்களாக இருந்தால் என்ன, இப்படி பலர் இருந்தார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாலும் ஒரு இடதுசாரி போக்கை கொண்டவர்களாக. ஆனால் அவர்களும் மிக தெளிவாக இருந்தார்கள், மக்களும் மிக தெளிவாக இருந்திருக்கின்றார்கள். இன்று வீப்பநம்பலம் ஐயா பற்றி அவர் எனக்கும் ஒரு மாஸ்டராக இருந்தவர் ஸ்கந்தபோதிய கல்லூரியிலே. அவரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அளவட்டி பிரதேச வங்கி யார் கேட்டும் வெல்ல முடியாது. அவர்தான் சேமன் மிக நீண்ட காலமாக. ஆனால் பாராளுமன்ற திடீர்ந்த சந்தர்ப்பத்தில் அவர் வென்றது கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சியாக வென்றது கிடையாது. ஏனென்றால் மக்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக இருந்தார்கள். தமிழ் தேசிய உணர்வுகள், தமிழ் தேசிய விடுதலைக்காக ஒரு தமிழ் தேசிய கட்சியை ஒட்டுமொத்தமாக தெரிவு செய்வதன் மூலம்தான் அந்த உணர்வை வைத்திருக்க முடியும், அதை உறுதி செய்ய முடியும் என்றதிலே மிக தெளிவாக இருந்திருக்கின்றார்கள். அதை சரியாகவும் செய்து வந்திருக்கின்றார்கள். அண்மை காலங்களிலே தான் இந்த மாற்றங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நான் நினைக்கின்றேன், இங்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் இப்போது விழிப்புணர்வுடன் செயற்பட ஆரம்பித்திருக்கின்றார்கள். கடந்த காலங்களிலே இருந்த கசப்பு உணர்வுகளை விட்டு எல்லாரும் ஒன்றாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு பலர் மத்தியிலே இருக்கின்றது. அதை மிக இறுக்கமாக கொண்டு வந்து ஒற்றுமையான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும். அதன் மூலம் தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டம் சாத்திக ரீதியாக அந்த பாதையை சரியான பாதையா நாங்கள் செல்ல வேண்டும். செல்வதற்கு என்னுடைய தந்தையார் அவர் போன்ற பலர் விட்டு சென்ற அந்த பாதையிலே நாங்கள் ஒற்றுமையை கடைப்பிடிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி. அத்துடன் இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் மிக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற பலர் இருக்கின்றார்கள், புதுக்க வருகின்றவர்களும் பலர் இருக்கின்றார்கள். அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான நன்றி. எல்லாம் வல்ல இறைவனுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய இந்த மிக முக்கியமான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ விஸ்வநாதர் தர்மலிங்கம் அவர்களுடைய 40வது ஆண்டு சிரார்த்த தின நினைவு பேரையை இப்பொழுது இங்கே உங்கள் முன்னே சமர்ப்பிக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மதிப்பார்ந்த தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள், தர்மலிங்கம் விஸ்வநாதர் அவர்களுடைய மகன் அவர்தம் பாரியார் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற மதிப்பார்ந்த சபை முதல்வர் சிவஞானம் அவர்களே, மற்றும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் கஜதீவன் சார் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, அபிமானிகளே, உங்கள் அனைவருக்கும் பெருமனிதர் கௌரவ விஸ்வநாதர் தர்மலிங்கம் அவர்களுடைய நினைவுகளை மனதில் இருத்தி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மிகப்பெரிய வரலாற்றை கொண்ட சிவபூமி என அழைக்கப்படுகின்ற இலங்கை நாட்டில் 40 ஆண்டுகளை கடந்து தமிழுணர்வும் ஈழத்தமிழர்களுக்காக வாழ்ந்து தன்னை அர்ப்பணித்த காலத்தின் தரிசனம் மிக்க தலைவர் கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரர் வி தர்மலிங்கம் அவர்களின் நினைவுகளை மீட்டி இதயபூர்வமாக அஞ்சலிகளை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நினைவு பேரை நிகழ்த்த என்னை ஏற்பாடு செய்த குழுவினருக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சித்தார்த்தன் அவர்களுக்கும் அவர்களின் நினைப்பாளர் திரு சுத்தானந்தன் அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எமது மண்ணுக்கு, தமிழினத்துக்கு, தமிழ் உணர்வாளர்களுக்கு மிக உயர்ந்த பணியை செய்த பெருமனிதர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரர் வி தர்மலிங்கம் அவர்கள் நல்கிய அருஞ்செல்வத்தின் உண்மைகளை நயக்க வேண்டுமானால் அவருடைய வாழ்வின் முக்கிய அம்சங்களை மீள்நோக்க வேண்டும். இது இன்றைய மற்றும் எதிர்கால சந்ததிக்கு ஒரு மிக உயர்ந்த கற்றலாக, பயிற்சியாக, பெஸ்ட் பிராக்டிஸ் ஆக அமையும். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மூத்த தலைவர்களுள் ஒருவரான பெருமனிதர் விஸ்வநாதர் தர்மலிங்கம் அவர்கள் 5/2/1993
18ஆம் ஆண்டு ஒரு பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய கல்வி, அவருடைய வாழ்வு மிக உயர்ந்த ஒரு பண்பாளராக, மனிதத்தை நேசிப்பவராக, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மிக உயர்ந்த சேவையை செய்வராக இருந்தது. ஆக இன்று நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிக்கின்ற மனிதத்துவ மென்திறன்களான தீர்மானம் எடுத்தல், நேர்மை, பேச்சாற்றல், முரண்பாடுகளை தீர்த்தல், ஒழுக்கம், ஆளுகைத்திறன், ஆளுடைத்திறன் கைவரப்பெற்ற மிக உயர்ந்த மன எழுச்சி நுண்மதி கொண்ட பெருமனிதராக அவர் வாழ்ந்தார். சமூக ஆன்மீக தமிழுணர்வு பணிகள். ஒரு மிகச்சிறந்த மக்கள் விரும்பும் அரசியல்வாதி, மிக நீண்ட காலம் உடுவில் மானிப்பாய் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக தமிழரசு கட்சியில் மிக உயர்ந்த சேவை செய்தார். ஆன்மீகமும் தமிழுணர்வும் அவருடைய மிக உயர்ந்த பண்புகளாக இருந்தன. மக்களிடம் செல், அவர்களுடன் வாழ், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களுக்கு விடுதலை சேவையை செய் என்ற சீன புரட்சி தலைவர் மாவோ சேத்துங் கூறியதை நடைமுறைப்படுத்தி காட்டினார். தமிழக உரிமைகளை மீட்க அரசியல் கடமைகளை வகுத்து காட்டினார். ஏழை மக்களுக்கு பெரும் சேவை செய்தார். உரிமை இழந்த புறக்கணிக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை மீட்க பொது உடைமைவாதம் தத்துவமே சிறந்தது என பொது உடைமைவாதிகளுடன் இணைந்து மிக உயர்ந்த மக்கள் பணி செய்தார். இவர் ஆப்பிரிக்க ஆசிய விடுதலை இயக்கம், இலங்கை சோசலிச நட்புறவு கழக உபதலைவராக மிக உயர்ந்த சேவையாற்றினார். இடதுசாரி உறுப்பினருடனும் சிங்கள இடதுசாரி நண்பர்களுடனும் சேர்ந்து மிக உயர்ந்த இலட்சிய அரசியல்வாதியாக முன்னுதாரணமாக செயற்பட்டார். ஆக தமிழர்களுக்கு ஒரு விடிவு வேண்டுமென்றால் அது இந்த பொது உடைமை வாதத்தின் மூலமாகவே கிடைக்கும் என்பதை பல்வேறு செயற்பாடுகளை எடுத்து காட்டினார். இதையே இன்றும் நாம் மக்கள் விடுதலை முன்னணி அரசிடம் எதிர்பார்க்கிறோம். மக்களுக்கான பொது உடைமை வாதத்துடன் மற்றும் ஆன்மீக செயல்களையும் இணைத்தார். அவர் தெல்லிப்பளை துர்காதேவி அம்மன் ஆலயம், இன்னும் பல சுற்றி வரவுள்ள ஆலயங்களுக்கு எல்லாம் மிக உயர்ந்த சேவையை ஆற்றினார், பொதுப்பணியாற்றினார். ஆக இங்கே பொது உடைமைவாதம் ஒரு புறம், மக்களோடு சேர்ந்த தமிழுணர்வு ஒரு புறம், ஆன்மீக நெறி ஒரு புறம். ஆக மிக உயர்ந்த மனிதத்துவ பண்புதான் இதற்கெல்லாம் வழி சமைத்திருக்கிறது. அந்த வகையிலே அவருடைய மானுட சேவை, அவருடைய தீர்க்க தரிசனம், அவருடைய மிகப்பெரிய கொடை, அவர் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் ஆர்வம், கரிசனை, மக்களோட மக்களாக மிக எளிமையானவராக மக்களோடு சேர்ந்து செயலாற்றுகின்ற அந்த உயர்ந்த பண்பு, அது ஒரு பொதுவுடைமைவாளனுடைய மக்களை விடுதலை வேண்டி நிற்பவனுடைய மிக உயர்ந்த பணி. மிக உயர்ந்த அப்பெருமகனார் ஈழத்து காந்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த உயர்ந்த பெருமகனார் 2/9/1985 ஆண்டு மகாத்மாந்தியை சுட்டது போலவே படுகொலை செய்யப்பட்டார். இந்த இடத்தில் ஈழத்து காந்தி என்று அழைக்கப்படுகின்ற அந்த பெருமனிதன் இறைவனடி சேர்ந்த இந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் இதயபூர்வமான ஒரு சங்கத்தை ஏற்படுத்த வேண்டும். தமிழின விடுதலை மனிதத்துவ ரீதியிலே மனித உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மிக உயர்ந்த ஒரு தேச விடுதலையை ஏற்படுத்துவதற்கான சக்தியை இப்பொழுது நாங்கள் உறுதியெடுத்து கொள்ள வேண்டும். அது உண்மையான ஜனநாயகமாக, அது உண்மையான பொது உடைமையாக, அது உண்மையான மக்கள் சேவையாக, அது உண்மையான நிலைத்து நிற்கும் அபிவிருத்தியை நோக்கி இருக்க வேண்டும். அப்ப நிலைத்து நிற்கும் அபிவிருத்தி எது? கல்வி அபிவிருத்தி. கல்வி மூலமே தேச விடுதலையை பெறலாம் என்பதற்கு உதாரணம் அவருடைய மகனார் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பொழுது யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரி, இலங்கையிலே தேசிய கல்வியியல் கல்லூரி 1985 ஆண்டு ஆரம்பமானது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் தொடங்கப்படவில்லை. பலாலி ட்ரைனிங் காலேஜில் தொடங்குறதுக்கு எல்லா வேலையும் நடந்தது, இராணுவம் விடவில்லை. ஆக யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரிக்கு காணியை கொடுத்து இன்று யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரி 25வது வருடத்தை பூர்த்தி செய்திருக்கிறது. மிக பெரும் எங்களுடைய தமிழ் மாணவர்கள் தொழில் கிடைத்திருக்கின்றது. மிக உயர்ந்த பதவிகளிலே, இன்று மிக உயர்ந்த கல்வித்துறை பதவிகளிலே யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரி படித்தவர்கள் இருந்தார்கள். அதற்கு தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவருடைய சிந்தனை, அந்த ஜீன் தர்மலிங்கம் அவர்களுடைய அந்த உணர்வின் பிரதிபலிப்பாக இருந்தது என்ற வகையிலே இந்த நேரத்தில் மதிப்பார்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்களுடைய சேவையையும் அவர் செய்த பணிகளையும்
அவர் தமிழினத்துக்கு ஆற்றிய தொண்டுகளையும் அவருடைய புரட்சிகரமாக அவர் பாலஸ்தீனத்திலே ஒரு சர்வதேச பயிற்சி பெற்ற ஒரு பெரும் மனிதர். அதோடு சேர்ந்து அவருடைய மனைவியார், அவருடைய சகோதரி, அவருடைய தாயார் எல்லோரும் இணைந்து இந்த மாபெரும் யாழ்ப்பாணம் தேசிய கல்லூரிக்கு தங்களையே அர்ப்பணித்து தங்களுடைய அந்த நிலக்கொடையை தந்தார்கள். இது மிக உயர்ந்த முன்னுதாரணம். எவரும் செய்யாத இந்த குறிப்பிட்ட காலத்திலே செய்யாத ஒரு 16 ஏக்கர் காணி. ஆக தேச விடுதலை கல்வியினூடாகத்தான் மலரும். இவ்வுயர் சேவைகள் ஈழத்தமிழருக்கு கிடைக்க வேண்டும் என கனவு கண்ட பெருமகனார் வி தர்மலிங்கம் அவர்களுடைய பெயரால் தர்மலிங்கம் மண்டபம், அவருடைய கட்சிலை அவரது பாரியாரின் பெயரால் சரஸ்வதி மண்டபம் என அவர்களின் கொடைகளை உறுதி செய்யும் அடையாளங்கள் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியல் கல்லூரியில் பொறிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 2ஆம் தேதி கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரர் வி தர்மலிங்கம் அவர்களின் பெயரால் நினைவு பேரலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. எமது மண்ணில் யுத்தம் நிறைவடைந்தும் கல்வி, சமூக அபிவிருத்தி, பொருளாதாரம் மிக மோசமாக வீழ்ச்சி கண்டிருக்கிறது. யுத்த விளைவுகளின் தாக்கம் இன்றும் உள்ளது. பல கல்விசார் நிகழ்ச்சி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தலில் தோல்விகளை சந்தித்திருக்கின்றது. ஆக இந்த தோல்விகளுக்கு சிங்கள தேசியவாதம், எமது அரசியல், பொருத்தமற்ற அரசியல் செயற்பாடுகள், எங்களுடைய வெளிநாடுகளில் இருக்கின்ற டயஸ்போராக்களுடைய பொருத்தமற்ற செயற்பாடுகள், தனிமனிதர்களுடைய பொருத்தமற்ற செயற்பாடுகள் இவையெல்லாம் சூழ்ந்து இன்று இப்போ கல்வித்துறையில் நீங்கள் கேள்விப்பட்டால் கடைசி கல்வித்துறையில் மட்டுமல்ல எல்லாத்திலும் வடக்கு மாகாணம் கடைசியாகவே நிற்கிறது. மக்களுக்கு காணி இருந்தும் காணியில் இருக்க முடியவில்லை. சுதந்திரமாக இறை வணக்கம் செய்ய முடியவில்லை. மிக உயர்ந்த வேதனையும் துன்பத்தோடும் வறுமையோடும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்களை பிரதிபலிக்கின்ற செயற்பாடுகள். ஆக தர்மலிங்கம் ஐயா அவர்கள் மக்களை பிரதிபலித்தார், ஏழை மக்களோடு இருந்தார், மக்களுக்கு என்ன தேவை என்பதை அதை செய்தார். ஆக இன்றைய அரசியல்வாதிகள் அவருடைய இந்த இலட்சிய முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும். இதுதான் இன்று மிக அவசியமாக தேவை. மக்களிடம் செல், மக்களுடன் வாழ், அவர்களுடைய பிரச்சனைகளை தீருங்கள். அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல கல்வி, அதான் நிலையான சொத்து எங்களுடையது. சிதைத்து சின்னாபின்னமாக்கி எல்லோரும் சேர்ந்து புதைத்து விட்டார்கள். ஆக ஒரு மிக கேவலமான ஒரு அடிமை இனத்தினுடைய பிரதிபலிப்புகளாக நாங்கள் இருக்கின்றோம். ஒரு அடிமை இனத்தினுடைய பிரதிபலிப்புகளவை எங்களுடைய சமூகத்தில் நடக்கின்ற இந்த கலாச்சார சீரழிவு, வாழ்வெட்டுக்கள், சண்டை, பிரச்சனை, ஒற்றுமை இல்லை, மனிதத்துவம் இல்லை, கோயிலில் வாழ்வெட்டு. ஆக உலகத்திலே ஒரு கேவலமான இனமாக இன்று வந்ததற்கு காரணங்கள் பல இருக்கின்றன. இதை எவ்வாறு தீர்க்க வேண்டும், இதை எவ்வாறு மீள் பரிசீலனை செய்ய வேண்டும், இதற்கான ஆய்வுகள் என்ன? பாருங்கள், பல்கலைக்கழகம், எங்கள் ஆய்வாளர்கள் என்ன செய்தார்கள்? ஆக இந்த ஆய்வு என்ன கண்டுபிடிக்கப்பட்டது? யுத்தத்தின் விளைவுகள் என்ன மோசமாக இருந்தன? யுத்தத்தின் விளைவுகள் கல்வியை எவ்வாறு பாதித்தது? யுத்தத்தின் விளைவுகள் அரசியலை எவ்வாறு பாதித்தது? சிதைத்து சின்னமாக்கி விட்டது, ஒற்றுமையை இழந்து விட்டது. மீண்டும் மீண்டும் எங்களுடைய தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் எந்த கட்டத்திலும் சொல்லிக் கொண்டிருப்பார், ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமை. தன்னையே அர்ப்பணித்து தன்னையே விட்டுக் கொடுக்கின்ற ஒரு உயர்ந்த ஒரு அரசியல்வாதியாக தர்மலிங்கம் அவர்களுடைய அந்த சிந்தனையை செயற்படுத்துகின்ற ஒரு பெரிய மனிதர். அவருடைய பாரியார், அவரை இந்த நேரத்தில் கௌரவிக்க வேண்டும். ஆக ஒரு மிக மோசமான நிலையில் எங்களுடைய இனம் இருக்கின்றது. இதிலிருந்து மீள்வது எவ்வாறு? ஒரு நீண்ட கால நோக்கத்தில், எல்லாம் குறுகிய காலம், உணர்ச்சி வசப்பட்ட அரசியல். தர்மலிங்கம் ஐயா ஒரு நாளும் உணர்ச்சி வசப்பட்டது இல்லை. உணர்ச்சி அரசியல், தமிழ் தேசியம் என்ற உணர்ச்சி வசப்படுதல், புத்திசாலித்தனம், எங்களுடைய மிக உயர்ந்த ராஜதந்திரம், டிப்ளமேட்டிக், அதை பிரயோகிக்கிறது. அவர் இதற்கான சந்தர்ப்பங்களை அடுத்த சந்ததிக்கு நாங்கள் எல்லோரும் கொடுக்க வேண்டும். அடுத்த சந்ததியில அரசியல்வாதிகளை உருவாக்குறதுக்கு பல்கலைக்கழகங்களை, வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை எங்களுடைய இளம் சந்ததிகளுக்கு பயிற்சி வழங்க வேண்டும். அந்த வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தோம்னா நான் அந்த சந்திரிகாமையார் படித்த பிரான்ஸ் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புவோம், கொஞ்சம் படியுங்களை. அவன் விரட்டும், அந்த மக்களோட ஒர்க் பண்ணட்டும், மக்களுக்கு சேவை செய்யட்டும், மக்களுக்கு இயல்பாக உணர்வு. அப்போ இங்கே தலைவர்கள் எல்லாம்
மக்கள் தலைவராக மாற வேண்டும். மக்கள் உணர்வோடு இருக்கிறார்கள். ஆக இந்த கல்வியை, இந்த அரசியல் கல்வியை, இந்த சமூக கல்வியை, இந்த கல்வியை மிக உயர்ந்த ஆயுதமாக எடுத்து போராடுவதற்கு கல்வி மறுசீரமைப்பு இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் பல செயற்பாடுகளை செய்கிறது. எல்லாத்துக்கும் விமர்சனம் செய்து கொண்டு இருக்க முடியாது. நல்ல விடயங்களை ஏற்க வேண்டும், நல்ல விடயங்களை செயற்படுத்த வேண்டும். எல்லாத்துக்கும் விமர்சனம். ஒரு அடிமைப்பட்ட இதுதான் செய்யும், விமர்சனம் செய்யும், தலைவனை ஏற்காது, பிள்ளையை சொல்லிக்கொண்டே இருக்கும், கடைசி மட்டும் விடுதலை இல்லை. ஆக இதிலிருந்து மீள்வதற்கான கல்வி, இதிலிருந்து மீள்வதற்கான உயர்கல்வி, இதிலிருந்து மீள்வதற்கான பல வீதி நாடகங்கள், இதிலிருந்து மீள்வதற்கான பல சின்ன சின்ன கூட்டங்கள், சின்ன சின்ன போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எமது மக்களையும் எமது தேசத்தையும் உயிர்ப்பாக்கிக் கொள்வதற்கு அதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும், நாங்கள் ஒவ்வொருவரும் விடுவிடாக சின்ன 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 அரட்டல்கள் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும். விட்டோமானால் எல்லாத்தையும் இழந்து இப்பொழுது நிற்கிறத விட இன்னும் 10 வருஷத்தில் எப்படி இருக்க போகிறோம், மிக கவலையாக இருக்கின்றது. ஆக அடுத்த சந்ததியை தயார் செய்வோம். இதுதான் இன்றைய இந்த துணிப்பொருள். இத்தனை பேரும் இருக்கிறீர்கள். இவ்வளவு செய்த பெருமகனார் அவருடைய இந்த 40வது சிரார்த்த தினத்தில் நாங்கள் எங்களுடைய தேச விடுதலை பெறுவதற்கு ராஜதந்திரத்தையும் அதே போல தந்திரோபாயத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி ஒரு நீண்ட கால அபிவிருத்தி நோக்கி இன்னும் 25 வருஷத்துல என்ன செய்யலாம், இன்னும் 50 வருஷத்துல எப்படி இருக்கும் யாழ்ப்பாணம் அல்லது நமது மண், நமது தேசம், அதை கட்டி எழுப்புவதற்கு ஒவ்வொருவரும் உணர்வு பூர்வமாக செயலாற்றுவோம். அதற்கு எமது கல்வியை கட்டி அதை வளர்ப்பதற்கான செயற்பாடுகளை செய்வோம். ஆக எங்களுடைய பல்கலைக்கழகங்களை மேலும் சமூகத்தோடு இணைப்போம். அது இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தினூடாக மாணவர்களுக்கு பாடசாலையில் உணர்வுபூர்வமான கல்வி, ஒற்றுமையுடன் கூடிய கல்வி, செயற்பாட்டுடன் கூடிய கல்வி. அப்போ வெளிநாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எல்லாம் விரும்பி பாடசாலைக்கு ஓடும். தங்கள் அப்பா அம்மாவை விட ஆசிரியர்களை மிக விருப்பம். அமெரிக்காவிலையா, ஜெர்மன்லையா, பிரான்ஸ்லையா, சைனாவிலையா. இங்கே இந்த நிலையை மாற்றுவதற்கு இலங்கையில் பல செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு நாங்கள் எல்லோரும் உதவி செய்து ஒரு மிக பெரிய ஒரு தேச விடுதலை செய்வதற்கான சின்ன சின்ன அரட்டல்களை செய்வதற்கு சந்தர்ப்பங்களை நாங்கள் தான் உருவாக்க வேண்டும். அப்போ சந்தர்ப்பம் பெறும் என்று பார்த்து கொண்டு இருக்க முடியாது. நாங்கள் சந்தர்ப்பங்களை உருவாக்க வேண்டும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அப்போ சவால்களை சந்தர்ப்பமாக்குதல், சவால்களை சாதனையாக்குதல், அப்படியான இனமா நாங்கள். எந்த பெரியவர்கள், இவ்வளவு பெரிய கல்விமான்கள் உலகம் முழுக்க 40 நாடுகளில் எந்த பெரிய அறிவாளிகள் இருக்கிறார்கள். இன்னும் அவர்களை சரியாக இங்கே கொண்டு வந்து செயற்பட முடியாத ஒரு அடிமை மூளை. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தை கணக்க சேவை செய்ய தயாராக இருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு சேவை செய்ய ஃப்ரீயாக தயாராக இருக்கிறார்கள். அவையை கொண்டு வர்றதுக்கு எங்களுடைய மூளை, எங்களுடைய மனம், சாஃப்ட் ஸ்கில்ஸ், மென்திறன்கள், ஒரு அசம்பந்த போக்கு, ஆக மிகப்பெரிய சமூக விடுதலை அடைய வேண்டும். நாங்களே எங்களுடைய தேச விடுதலைக்கு தடையாக இருக்கின்றோம். அந்த தடை காரணிகளை தகர்த்து எறிய வேண்டும். ஆக சிறந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி நமது தேசத்தை அடுத்த சந்ததியிட கொடுக்கிறதுக்கும் அடுத்த சந்ததியை தயார்படுத்துறதுக்கும் நாங்கள் எல்லோரும் இந்த மிக உயர்ந்த பெரும் சேவையாளர், மிக உயர்ந்த தொற்கொடையாளி, தன்னையே இந்த மண்ணுக்கு அர்ப்பணித்த இந்த பெருமகனார், மிக உயர்ந்த கௌரவ விஸ்வநாதர் தர்மலிங்கம் அவர்களுடைய இந்த நினைவு பேரிலே நாங்கள் ஒரு சத்தியபிரமாணம் எடுத்துக்கொள்வோம். இந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூடி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். என்கிற ஒன்றை மட்டுமே பெற்று வந்திருக்கக்கூடிய மூத்த தலைவர் தர்மலிங்கம் அவர்களை பற்றி, அவர்களுடைய அந்த கடந்த கால வரலாறுகள் எப்படியாக நிகழ்காலத்தில் படிப்பினையாக இருக்கிறது என்பது பற்றி மிக சிறப்பான முறையிலே திட்டமிட்டு தயாரிக்கப்பட்ட ஒரு பேருரையை இந்த இடத்திலே ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி தனபாலன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். அவர் தன்னுடைய அந்த பேருரையை இன்றைக்கு ஒரு புத்தகமாகவே வடிவமைத்திருக்கிறார். அந்த புத்தகத்தை ஒவ்வொருவரும் அரசியலில் இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் மாத்திரமல்ல, சாதாரணமாக தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்தக்கூடிய அனைவருக்குமே ஒரு பாடமான ஒரு புத்தகமாக அது இருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்பொழுது அந்த புத்தகத்தை வெளியீடு செய்து வைக்கிற அந்த நிகழ்வு இருக்கிறது. அந்த புத்தகத்தை, இந்த நினைவு பேருடைய ஆற்றி இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய எங்களுடைய கலாநிதி தனபாலன் சார் அவர்கள்
இந்த இடத்திலே வெளியிட்டு வைப்பார்கள். அதை எங்களுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தனன் அவர்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்வார்கள். கனகசபாவதி அண்ணன் அவர்கள், தேவராஜா சார் அவர்கள், பிரதேச சபையினுடைய கௌரவ தலைவர்களாக வலிகாமம் வடக்கு பிரதேசம் கிழக்கு பிரதேச சபையினுடைய தலைவர் நிரோஷ் அவர்கள், இங்கே வவுனியாவில் இருந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய வவுனியா கௌரவ தலைவர் காண்டீவன் அவர்கள், இங்கே பிரதேச சபையினுடைய இந்த பிரதேச சபையினுடைய பிரதி தலைவர் உதயன் அவர்கள் என்றாலும் கூட இந்த பிரதேசத்தை மையப்படுத்திய பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களாக அதற்கு முன்னதாக சாவச்சி பிரதேசத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய பிரதேச சபையினுடைய உறுப்பினர், புத்தகங்கள் வேண்டியிருக்கக்கூடிய பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள், முன்னாள் உறுப்பினர்கள் மாத்திரமல்ல, இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்னாருடைய விசுவாசிகள், இந்த அரசியல் ரீதியான விடயங்களை அறிய ஆவலாக இருக்கக்கூடிய எல்லோரையும் இந்த இடத்திலே நாங்கள் அழைத்திருக்கிறோம். நன்றி. ஐயா நிகழ்வு இடம்பெறும். அந்த வகையில் தொடர்ந்து இந்த நிகழ்வுடைய தலைவர் மற்றும் நினைவு பேருரை மாற்றுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய கலாநிதி தனபாலன் ஆகியோர் இருவரும் இந்த மாலையில் தலைவர் ஓய்வு நிலை தபால் அதிபர் திரு முருகேசு சண்முகம் அவர்கள், மாணவர்களாகிய நீங்கள் ஏன் இடதுசாரி சார்புடையவர்களாக இருக்கின்றீர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டோம். வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 1972ஆம் ஆண்டிலே தர்மலிங்கம் அவர்கள் ருஷ்யாவுக்கு பயணம் போய் நீங்கள் சில விடயங்களை அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டுக்கு வந்தால் இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லுவேன். இந்த விஷயங்கள் உங்களுக்கு காலாதி காலத்துக்கும் சரித்திரம் போல உதவுமாறு சொல்லி கூறுகிறார்கள். அந்த வகையிலே நானும் அப்போது படித்து கொண்டிருந்த 1956ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி சிங்களம் மட்டும் சட்டம் பாராளுமன்றாவில் பண்டாரவளியில் ஜெயசிங்க ஆகியோர் சமயவாத கட்சியின் சார்பிலே இந்த மசோதாவை எதிர்த்து வாக்களித்தார்கள். அதே போலவே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 3 பேர், ஒருவர் S.A. விக்ரமசிங்க ஆக்கோச தொகுதியிலிருந்தும், மற்றவர் கருத்துத்தர தொகுதியில் காங்கிரஸ் கட்சியில வென்ற நிர்வாளர் கந்தையா அவர்கள், கொழும்பு மத்திய தொகுதியிலே பீட்டக்கரமன் அவர்களும் கேட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள். தொடர்ந்து 1948ஆம் ஆண்டுக்கு சென்றால் அப்போது நிறைவேற்றப்பட்ட இந்த இந்தியன் பாகிஸ்தானி ஆக்ட், அதாவது இந்திய பாகிஸ்தானிய குடியுரிமை சட்டத்தை மிக கடுமையாக எதிர்த்து பேசி அந்த சட்டத்துக்கு எதிராக வாக்களித்தவர்கள் முக்கியமானவர்கள் சமாஜ்வாத கட்சியைச் சேர்ந்தவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்களுமாக. உண்மையிலே
இந்திய பாகிஸ்தானிய பஞ்சாப் திட்டத்தை சில தமிழ் அங்கத்தவர்கள் ஆதரித்த போதிலும் அவர்கள் எதிர்த்து வாக்களித்தார்கள். தொழிலாளர் பக்கமாகவும் தமிழ் மக்கள் பக்கமாகவும் சிறுபான்மையினர் பக்கமாகவும் ஆற்றத்திலிருந்து கடைசி வரை சுதந்திரவாத கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதே போலவே பின்னர் வந்த 56ஆம் ஆண்டு சிங்கள மாட்டுச் சட்டத்தை கடுமையாக எதிர்த்து பேசி ஒரு மொழி என்றால் இந்த நாடும் இந்த மொழி என்றால் ஒரு நாடு பல்வேறு செய்தார்கள். பாராளுமன்றத்திலே திருத்தியிருந்தார். இந்த பேச்சுக்கள் பின்னர் தமிழ் மக்கள் அவர்கள் பக்கமாக ஆதரவை கொடுத்தாததால் சற்று வித்தியாசமாக போனது உண்மைதான். எனினும் ஒரு காலத்திலே தமிழ் மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த இடதுசாரிகள் அவர்களை நாங்கள் மறக்கக்கூடாது என்று சொல்லி திருவாளர் தர்மலிங்கம் ஐயா எங்களுக்கு எடுத்த வகுப்பு போல எடுத்து அந்த கூட்டத்திலே கூறியிருந்தார்கள். அதே போல பாராளுமன்றத்தில் நடந்த சுவையான நிகழ்வுகள், எங்களுடைய அரசியல்வாதிகள் பற்றிய சுவையான நிகழ்வுகளை எல்லாம் திருவாளர் தர்மலிங்கம் அவர்கள் அதிலே குறிப்பு எடுக்க வேண்டாம், இது உங்களுடைய தகவலுக்காக தெரிகிறேன் என்று தந்திருந்தார்கள். ஒருமுறை மாஸ்கோவில் நடைபெற்ற உலக பாராளுமன்ற அங்கத்தவர்களின் கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக இலங்கை பாராளுமன்றத்திலே இருந்து திருவாளர் பி. கந்தையா அவர்கள் பருத்தித்துறை கம்யூனிஸ்ட் பார்ட்டி எம்பி, மற்றவர் திருவாளர் ஜி. பொன்னம்பலம் யாழ்ப்பாணத்தின் தமிழ் காங்கிரஸ் எம்பி இருவரும் சொல்லியிருந்தார்கள். இந்த கூட்டத்து முடிந்து அந்த கூட்டத்துக்கு சென்ற போது இந்த 3 மணி மாஸ்கோ விமான நிலையத்தை ஒரு பாய் போல விரித்து அப்படியே மூடியிருந்ததால் தரையிறங்குவதில் சிரமம் ஏற்பட்டது. அப்போது ஒரு அறிவித்தல் ஒன்று, பயணிகள் தொழிவோடிடுங்கள், எங்களுடைய விமானம் அனுபவமானவர் உங்களை பத்திரமாக இந்த மாஸ்கோ ஏர்போர்ட்டில் இந்தாற்றும் அதற்கு அண்மையாக உள்ள வேறொரு விமானத்திலே பத்திரமாக திரையிறக்குவார், தொழிவோடு இருங்கள் என்று சொல்லப்பட்டது. அப்போது கந்தையா பொன்னமலை இருவரும் பாராளுமன்ற பிரதிகள் சார்பிலே தமிழ் எம்பிக்களாக திறந்தார்கள். கந்தையாவுடைய பக்கம் திரும்பி நிதி பக்கம் சொன்னார், கந்தையா, நான் சாகரத்துக்கு பயன்படுகிறேன், ஆனால் இந்த தமிழர் கட்சியை அடைக்காமல் சாக போறேன் என்பதுதான் என்னுடைய கவலையில் சொல்லி பிறதாக கந்தையா அவர்களை கூறிய நான் கேட்டிருக்கிறேன். அவ்வாறான கடுமையான கோபம் தமிழரசு கட்சி மீது திருவாளர் பொன்னம்பலம் அவர்களுக்கு இருந்தது. அதே போலவே பின்னர் வந்த நாட்களில் 1956ஆம் ஆண்டு சிங்களப்பட்ட மசோதாவை எதிர்த்து வாக்களித்த தொழிலாள கட்சியினர் பின்னர் தொடர்ந்தும் தமிழ் மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்க தவறவில்லை. இவையெல்லாம் உண்மையில் திருவாளர் தர்மலிங்கம் ஐயா அவர்கள் எங்களுக்கு சொன்ன தகவல்கள். ஆகவே நாங்கள் அவர்களை இடதுசாரி பக்கம் இருந்தார் என்பதை விட திருவாளர் தர்மலிங்கம் அவர்கள் தமிழ் மக்களுக்கு செய்த ஒன்று, தமிழ் சமூகத்துக்கு தனிப்பட்ட முறையில் அவர் செய்த ஒன்று, கல்விக்கு அவர் செய்த ஒன்று, இவற்றை எல்லாத்தையும் நாங்கள் மனதில் கொண்டு இன்றைக்கும் இத்தனை ஆண்டுகள் கழிந்த பின்பும் அவரை நினைவு கூறுகிறோம் என்றால் அதற்கான காரணம் இதுதான். அதே போலவே ஸ்கந்தவரோதயா கல்லூரி, கல்வியியல் கல்லூரி இவற்றுக்கெல்லாம் அவருடைய குடும்பத்தினரும் அவர்களும் செய்த தொல்லை நாங்கள் கடைசி வரை மறக்க முடியாது. திருவாளர் வி. பொன்னம்பலம் அவர்கள் ஸ்கந்தவரோதயா கல்லூரியிலே அதிபராக இருந்த ஒரேட்டர் சுப்பிரமணியம் அவர்கள் இவர்கள் எல்லோரும் இடதுசாரி சார்புடையவராக இருந்திருக்கிறார்கள். அவர்களை அரவணைத்து இந்த அரசியலோடு சேர்த்து கொண்டு போவதில் தர்மலிங்கம் ஐயாவுக்கு பிரதான பங்கிருக்கிறது. திருவாளர் வி. பொன்னம்பலம் அவர்களுக்கு தெரியும், ஸ்கந்தவரோதய கல்லூரி ஆசிரியர். இந்தியாவிலே சென்னையில் படித்த போது அவருடைய கலாசாலையில் நடந்த ஒரு பேச்சு போட்டியில வங்காள சிங்கம் என்ற தலைப்பிலே அவர் பேசிய பேச்சு. வங்காள சிங்கம் என்பது சுதந்திர போராட்ட காலத்திலே இந்திய சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்த ஒருவர் லாலா லஜபதி ராய். அவரை பற்றிய பேச்சுக்காக வி. பொன்னம்பலம் அவர்களுக்கு
முதலாவது பரிசு கிடைத்தது. அதே போலவே ஈபியவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு ஜோடி கதாரிகள் உள்வழி வீரர் வந்தபோது அவருடைய ரஷ்ய மொழியிலான பேச்சை தமிழுக்கு மொழிமாற்றம் செய்தது திருவாளர் வி பன்னமரம் அவர்களே. முறையற்ற சுப்பிரமணியம் கொடுத்த பாடசாலையும் அந்த ஆசிரியர்களும் அந்த மாணவர்களும் இன்றைக்கும் கொடிகட்டி பறக்கிறார்கள் என்றதற்கெல்லாம் காரணம் அவருடைய கொள்கையும் நேர்மையான வழிநடத்தல் இருந்தார். ஆகவேதான் தோழர்களே, நண்பர்களே, அன்பர்களே, திருவாளர் தர்மலிங்கம் அவர்களுடைய வீட்டுக்கு சென்றவர்கள் அவருடைய உபசரிப்பு, அவருடைய அன்பு, அவருடைய மகனுடைய உண்மையான அரவணைப்பு இவற்றையெல்லாம் பெற்றிருப்பார்கள். இவரை போன்ற ஒரு தலைவர் உங்களுக்கு கிடைப்பார் என்பது ஏனெனில் அவர் தனியே தன்னுடைய சுயநலத்தை மட்டும் நோக்காமல் தமிழ் மக்கள் துணிவுக்காக தன்னால் முயன்ற எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அவருடைய காலத்திலிருந்து அதற்கு முந்தைய காலத்திலும் சரி, தலைவர்கள் எல்லோரும் இவரை தன்னுடைய நண்பராக பாராளுமன்றத்துக்கு ஒரு முறை நான் சென்றிருந்த போது பாராளுமன்ற அமர்வுகளை பார்ப்பதற்காக நாங்கள் சென்றிருந்தோம். அப்போது நான் 5 பேர் சென்றிருந்தோம். ஒரு பாராளுமன்ற பிரதிநிதிக்கு 10 டிக்கெட் என்று சொல்லி ஒரு விகிதத்தில் அந்த காலத்திலே கொடுப்பார்கள். அவரிடம் எங்களுக்கு மேலதிக மாத்திரை டிக்கெட் இல்லை. இருந்த போதிலும் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினரை அணுகி அவர்கள் எங்களுடைய உதவியை பெற்று எங்கள் எல்லோரையும் இந்த பாராளுமன்ற அமர்வையும் விவாதங்களையும் கேட்க செய்த பெருமை அவருக்கு உண்டு. ஆனைக்கோட்டை பக்கமெல்லாம் அவர் முதலில் வட்டுக்கோட்டை தொகுதியாக இருந்து அதில் இடிக்கப்பட்டு உடுவில் மாணிப்பாய் ஆகிய தொகுதிகள் உண்டாக்கப்பட்டன. பின்னர் அமர்தலிங்கம் இருந்தார்கள். அந்த வழியிலே பின்னர் தர்மலிங்கம் ஐயா அவர்கள் அந்த தொகுதிக்கு தென்னாளான முழு சேவையையும் ஆற்றியிருக்கிறார். அதே போலவே தமிழ் இனத்துக்கும் அவர் தன்னால் முடித்த வரை எல்லா விதமாகவும் சேவையாற்றியிருக்கிறார் என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும்.